ஒரு மனுஷனை நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்தது போது அதுல ஒரு மகிமையான காரியம் என்ன தெரியுமா? அந்த மனுஷன் மூலமாய் இன்னொருவரை அவனால இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர முடியும். This is what makes a harvest possible. இதனால்தான் அறுவடை நமக்கு இருக்கிறது. ஆமென். அதனால்தான் நமக்கு இந்த பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கு. நாம் விதைக்கிற விதை அந்த ஒரு மனுஷனை பார்த்துமல்ல, அவன் மூலமாக மற்றவர்கள் வருகிறார்கள் என்று. அதனால இந்த வசனம் சொல்லுது, அந்த இடத்துல நம்ம கேட்டோம், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே வந்துடும். சோ ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் ஒரு நாளிலே நாம் பரிபூரணம் அடையும். வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். முளை வருது, கொஞ்சம் கதிர் வருது, அதுக்கப்புறம் அதுல தானியம் வருது. அது மிகவும் ஒரு அருமையான காரியம்.